இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை நற்செய்தியாளரான புனித மார்க்கினுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 4 நற்செய்தி வாசகங்களில் 2வது நற்செய்தி வாசகமாகவும் கொஞ்சம் குறுகிய நற்செய்தி வாசகமாகவும் கொடுக்கப்பட்டிருப்பது தான் புனித மார்க் எழுதிய நற்செய்தி. இந்த புனித மார்க்கு இயேசுவனுடைய சீடர்களில் ஒருவர் அல்ல, மாறாக இயேசு பிறந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே வட ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்தவராக இவர் கருதப்படுகிறார். இவர் இயேசுவனுடைய பாடுகள் உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர் பவுலுடைய சீடராகவும் அதற்கு பிறகு திருத்தூதர் பேதுருவினுடைய சீடராகவும் இருக்கிறார். திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் பவுல் இருவருமே அவர்களுடைய கடிதங்களில் புனித மார்க்கை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையுள்ள நேர்மையான அன்பு மகன் என்கிற வார்த்தைகளால் இவரை அலங்கரித்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, யூத பெயரில் இவரை யோவான் என்றும் ஜான் என்றும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமியருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய குடியுரிமை பெற்றவராக இருந்ததால் மார்க் என்கிற பெயரும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பேதுரு சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு புனித மார்க்கினுடைய வீட்டில் தான் இருந்தார். அங்கிருந்து தான் இறை வார்த்தையை அறிவித்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தொடக்க காலத்தில் திருத்தூதர் பவுலோடு தூதுரை பயணங்களில் ஈடுபட்ட அவர் கருத்து வேறுபாடு காரணமாக திருத்தூதர் பேதுருவிடத்தில் வருகிறார். பிறகு திருத்தூதர் பேதுருவிடத்தில் தான் இயேசுவை பற்றின முழுமையான செய்திகளை அறிந்து கொள்கிறார். ரோமையில் புதிதாக மனமாற்றம் செய்யப்பட்ட ரோமை கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாகத்தான் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியை நம்ம அறிகிறோம். மிக தத்துரூபமாக இயேசுவை ஒரு துன்புறும் ஊழியராக நமக்கு காட்டியிருப்பார் புனித மார்க்கு. கடைசியில் அலெக்சாந்திரியா என்று சொல்லப்படுகிற பகுதியில் மறைசாட்சியாக இவர் கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித மார்க்கு அவருக்கு இருந்த அந்த ஆன்மதாகம், இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த பற்று, இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, இவற்றின் காரணமாகத்தான் நற்செய்தியை நமக்கு அழகாக கொடுத்து இயேசுவை பற்றி நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவும், இயேசுவை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், இயேசுவுக்கு சான்று பகரவும் நமக்கு அழகான அந்த ஒரு நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். இவருடைய பரிந்துரையால் நமக்கும் அதே ஆன்ம தாகம் இருக்க வேண்டி இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற அந்த ஒரு வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இது ஒரு அன்பு கட்டளை அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. மாறாக இது நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடன் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கு நற்செய்தி அறிவிக்கத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட சொத்தாக புதையலாக நம்ம ஒழித்து மறைத்து வைப்பதற்காக அல்ல. உலகமெங்கும் அதை சென்று பகிர்ந்திடத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி என்கிற இந்த அறிவிப்பு பணி என்பது ஏதோ குருக்களுக்கும் கண்ணீர்களுக்குமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக நம்ம நினைத்து விடாமல், நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது கிறிஸ்துவை திருமுழுக்கில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை வார்த்தையை அறிவித்திட, இயேசுவுக்கு சான்று பகிர்ந்திட தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஐயோ நான்லாம் தகுதியற்றவன், எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, நான் அதிகம் கல்வி அறிவியற்றவன், நான் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவன், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன், நான்லாம் எப்படி நற்செய்தி அறிவிப்பது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வரலாம். இயேசுவுடைய சீடர்களில் எல்லோருமே கல்வி அறிவியற்றவர்களாகவும் பாமர மக்களாகவும் சாதாரண உழைப்பாளர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தகுதியை பாராமல் அவர்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு அவர்களுக்கு தகுதியை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த தகுதியும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பிள்ளைகள், அவருடைய சிவகார பிள்ளைகள் என்கிற அந்த ஒரே தகுதி மட்டும் போதும் இயேசுவை உலகமெல்லாம் சென்று அறிவிப்பதற்கு என்பதை புரிந்து கொள்ள 2வது செய்தியாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்பதை இயேசுவே இன்றைக்கு கூறியிருக்கிறார். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், பாம்புகளை தங்களுடைய கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்கிற நாம் நற்செய்தியை அறிவித்தால் என்ன நடக்கும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் எப்படிப்பட்ட அரும் அடையாளங்களை நம்ம செய்ய முடியும் என்பதைத்தான்
இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. கடைசியில் அன்புமிக்கவர்களே, அவர்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு சென்று எங்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று பாருங்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார். நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துவார் என்பதையே இந்த கடைசி பகுதியை நமக்கு சொல்லுகிறது. புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் உலகமெல்லாம் இயேசுவனுடைய பெயரால் நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் அறிவிக்க வேண்டிய ஒரு மனதிடமையும் நமக்குள்ள அந்த ஆன்மீக பலத்தையும் கொடுத்து செல்லும் இடமெல்லாம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்திட உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.